எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு பெருமை மிகுந்த தலைப்பிலே ஒரு காலத்தினுடைய கர்த்தாவை எங்களுடைய கரங்களிலே தாங்கி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தீயாக இன்றைய சமுதாயத்திலே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது எழுதுகோலை உயர்த்தினானா, அல்லது இந்த பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயர்த்தினானா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எதிரணியினரே அதை ஒப்புக்கொண்டு விட்டு சென்றார்கள். என்னவென்றால், பாரதி எந்த 3 விடயங்களில் தனது எழுதுகோலை உயர்த்தினானோ அந்த 3 விடயங்களிலுமேயே பாரதி அந்த விடயங்களை ஒரு பெண்ணாகத்தான் பார்த்தான். அவன் பெண்ணை சக்தியாக பார்த்தான், அம்பாளாக பார்த்தான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவள் தமிழை பற்றி பாரதி பேசும் பொழுது தமிழை அன்னையாக பெண்ணாக உருவகித்தான் என்றால், இவர்கள் கூறுவது போல் பாரதி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதினான் என்றால் கூட தமிழ் என்ற ஒரு பெண்ணினுடைய, தமிழ் என்ற ஒரு அன்னையினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தான் என்றால், பாரதியினுடைய அடிப்படை குரல் என்பது பெண்ணுரிமை சார்ந்தது இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அவன் தேசத்திற்காக, தனது தாய் நாட்டிற்காக, நாட்டை தாய் என்று விழித்து தாய் நாட்டிற்காக குரல் கொடுத்தான். அது பெண்ணுரிமைக்கான குரல். தமிழை அன்னையாக பாவித்து தமிழ் அன்னைக்காக குரல் கொடுத்தான். அது பெண்ணுக்கான குரல். சமூகத்திலே வாழக்கூடிய மாதர்களுக்காக தன் கரங்களை உயர்த்தினான். அதுவும் பெண்ணுக்கான குரல் எனும் பொழுது பாரதியினுடைய எழுதுகோள் பெண்ணை அடிப்படையாக வைத்துத்தான் எழுதியது என்பதுதான் இந்த மன்றிலே எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அந்த காலங்களில் பெண்ணை சதையாக பார்க்கும் பொழுது பெண்தான் இந்த இனத்தினுடைய வரலாற்று விதையாக மாறப்போகிறாள் என்ற வித்தை ஆரம்பத்தில் இட்டவன் பெண் பாரதியாகத்தான் இருக்கிறான். பெண்கள் தலைகுனிந்து வாழ்வதுதான் பண்பாடு, பெண்கள் தலைகுனிந்து நடந்தால் தான் அவர்களுக்கு அழகு என்ற இந்த சமூகம் வகுத்த நீதிகளை எல்லாம் உடைத்தெறிந்து பெண்களுக்கென புது மார்க்கத்தை பாரதி கொடுத்தான். அதற்குத்தான் அவன் கூறுகிறான், நிமிர்ந்த நன்னடை வேண்டும் என்று. அதே பாரதி என்ன செய்கிறான்? இவர்கள் நினைக்கிறார்கள் பெண்ணுக்கான உரிமைக்காக பாரதி பாடுபட்டான் என்று. நிச்சயமாக இல்லை. பாரதி ஒன்றை நன்கு அறிந்து வைத்திருந்தான். பெண்களினுடைய அடிப்படை பிரச்சனை என்பது அவர்களுடைய மனதில் இருந்துதான் எழும்புகிறது. அவர்களிடம் இருக்கக்கூடிய பயம், அவர்களிடம் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆண் சமுதாயத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் என்ற எண்ணம் தான் பெண்களினுடைய அடிப்படை உரிமை பிரச்சனையாக இருக்கிறது. அதை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதியினுடைய அத்தனை பாடல்களும் இருக்கிறது. அவன் ஒன்றை செய்தான், பெண்ணிற்கு அவர்களுடைய உரிமைகள் என்னவென்பதை அழகாக தெளிவுபடுத்தினான். அதே பாரதி அந்த உரிமைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதையும் அதே பெண்களுக்கு கூறி கொடுத்தான். இந்த 2 விடயங்களையும் தான் பாரதி செய்தானே தவிர, பாரதி இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே பெண்களுக்கு உரிமையை கொடுங்கள் என்று யாரிடமும் கெஞ்சி நிற்கவில்லை. பெண்களை அவன் தூண்டிவிட்டான். அதை வைத்து அவன் பெண்ணுரிமையை பெற்றுக் கொடுத்தான். அழகாக கூறுகிறான், நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நன்மை கண்டோம் என கும்மியடி என்று கூறுகிறான். பெண்களை மோட்டிவேட் பண்ணுகிறான் பாரதி. எங்களை பிடித்திருந்த பிசாசுகள் எல்லாம் போய்விட்டது, உங்களை கவர்ந்தவர்கள், கண்டு இழுத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், உங்களுக்கு நன்மை பிறந்து விட்டது என நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பெண்களை ஊக்கப்படுத்துகிறான். மாட்டை அடித்து வசனித் தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் எம்மிடம் காட்ட வரும் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று. பெண்களுக்கு எதிரான ஆண்களுடைய வன்முறைகள் அத்தனையையும் நாங்கள் களைந்து விட்டோம் என்று மார்தட்டி கும்மியடியுங்கள் என்று பெண்களிடமே கூறுகிறான். நீங்கள் அத்தனையையும் களைந்து சாதித்து விட்டீர்கள் என்று பெண்களை அவன் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த உற்சாகப்படுத்தல் மூலம் பெண்களுக்கு உரிமையை கொடுத்தான். அதைத்தான் பாரதி பெண்ணுரிமை என்ற நிலையிலே செய்தான். இன்னொன்றை அழகாக சொன்னான். இந்த ஆணையும் பெண்ணையும் ஒரு புள்ளியிலே கொண்டு வந்து நிற்க வைத்தான் பாருங்கள் பாரதியும். கற்பு நிலை என்று சொல்பவர் வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவென்று வைப்போம் என்று கூறுகிறான். கற்பு பெண்ணுக்கு மாத்திரம் உரியது அல்ல, அது ஆணுக்கும் உரியது. அந்த கற்பை இருகட்சி சார்ந்தவருக்கும் பொதுவில் வைப்போம் என்று, பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொதுவானது கற்பு என்று கற்பை வைத்து இந்த பெண்களை சமூகத்திலே அடிமைப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு அந்த வரியிலே பாரதி வழி சமைத்தான். சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று கூறுகிறான். எங்களுக்கு சமையலறையிலே இருக்கவும் தெரியும்,
இந்த சாமானிய சமூகத்தை மாற்றும் உயரத்தில் இருக்கவும் தெரியும் என்று பெண்களாகவே தன்னை பாவித்து பெண்களுக்கான உற்சாகத்தை கொடுத்தான். இவர்களெல்லாம் பேசினார்கள், அவன் நாட்டை தான் தமிழ்நாட்டுக்காகத்தான் போராடினான் என்று. நிச்சயமாக இல்லை. பாரதிக்கு பின் வந்த பாரதிதாசன் ஒன்று கூறுகிறான், பெண்ணடிமை என்ற ஒன்று மீளாதவரை மண்ணடிமை என்ற ஒன்று முயற்கொம்பாகவே இருத்து விடும் என்று கூறுகிறான். அப்பொழுது பாரதிக்கு நன்றாக விளங்கியிருக்கும், பின்வந்த பாரதிதாசனே இதை கூறும் பொழுது பாரதிக்கே நன்றாக இருந்திருக்கும். பெண்ணடிமை தீராதவரை எந்த மண்ணிலும் மண்ணடிமை மீளாது, அதனால் தமிழ்நாட்டிலே முதலில் பெண்ணடிமையை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவனது எழுதுகோள் உயர்ந்திருக்கும் என்பதற்கு இந்த மண்ணிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே பாரதி தனது எழுதுகோள் மூலம் அடிப்படையில் பெண்ணை நிறுத்தி பெண்ணை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏனையவற்றை பகிர்ந்தான் என்பதை இந்த சமுதாயம் நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கேட்டார்கள், பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், ஏன் தமிழிலே அவன் எழுதினான் என்று. அதே பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், அவன் இந்த தேச விடுதலையை ஏன் தமிழ்நாட்டில் உருவாக்கினான் என்ற கேள்வி எழும்புகின்றது. ஏன் அவன் நினைத்திருந்தால் நீங்கள் கூறியது போல் மலையாளம் தெரிந்தவன் மலையாள பிரதேசத்திலே இந்த ஒரு விடுதலையை பெற போராடி இருக்கலாம். ஏன் அவன் தமிழ்நாட்டிலே ஆரம்பித்தான் என்றால், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கான அநீதி அதிகமாக இருக்கிறது, பெண்களை மீட்டு அந்த அடிமையை மீட்டு கொடுத்தால் தான் மண்ணடிமையை மீள எனது எழுதுகோள் பயன்படும் என்று உணர்ந்த பாரதி பெண்ணுக்காக தனது எழுதுகோளை நீட்டி எறிந்தான் என்றால் அதை இங்கே மறக்க முடியாது. ஆகவே பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று உருவாகத் தொடங்கிவிட்டார்கள். அந்த உருவாக்கம் திசை மாறி செல்லாமல் செல்ல நாங்கள் வழி சமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.